மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் புத்தகத்தில் உங்கள் ஃபினான்சியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரூஸ் லீ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட டைரியிலேருந்து ஒரு லெட்டர் எடுத்தாங்க. வெல்கம் டு ஃபோரம் கிளப். இந்த ஃபோரம் கிளப்பில் நம்ம முக்கியமாக பேச போகிற விஷயங்கள் மைண்ட், மெமரி, மணி அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. உங்களோட ஃபினான்சியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான வழிமுறைகளை சொல்ல போகிறேன். மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் நெப்போலியன் ஹில், நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற இங்கிலீஷ் அந்த புத்தகத்தோட டிரான்ஸ்லேஷன் தான் இது. இந்த புத்தகத்தில் உங்கள் ஃபினான்சியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 வழிமுறைகளை அவர் சொல்லியிருக்காரு. இந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய யோசிச்சிருப்பீங்க, நம்ம நிறைய earn பண்ணுறோம், நம்மளால் சேவ் பண்ண முடியல, இல்லை ஒரு கோல் இருக்குது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 ஸ்டெப்பு ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 6 ஸ்டெப்பு இந்த நீங்கள் இதை எழுதுங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலாக அமெரிக்காவில் உள்ள ஒரு 500 பில்லியனர்ஸ்ட்டை ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கொடுத்தது அந்த வழிமுறைகள் தான். வாய்ப்பு இருக்கவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இதில் வந்து ஸ்டெப் நம்பர் 1, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கணும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதக்கூடாது. நிறைய பணம் வேணும் அப்படிலாம் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இப்போ வந்து 10 லட்ச ரூபாய் எனக்கு பணம் வேணும்னா 10 லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட கோல் என்ன, ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறது எழுதிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலாக கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது. நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீ இப்போ உங்களோட டைமை கொடுக்க முடியுமா, இல்லை உங்களோட ஸ்கில்லாக நாலேஜாக இதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, அந்த 10 லட்ச ரூபாய் ஈக்குவலாக கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது. 2வது ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 3, ஒரு டார்கெட் டேட். எந்த தேதிக்குள்ளே அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கரெக்டாக உனக்கு ஒரு 365 நாள், இங்கேருந்து 1 இயர் அப்படின்னா 6 மாதம், அந்த டேட்டை எழுதிக்கிங்க. கரெக்டாக எந்த டேட்டில் உங்களுக்கு அந்த பணம் இருக்குமோ அந்த டேட்டை எழுதிக்கணும். 3வது ஸ்டெப். 4th ஸ்டெப், அதுக்கு வந்து ஒரு பிளானை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் 10 lakhs நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுக்கு ஒரு சின்ன பிளானை வந்து நீங்கள் சொல்லணும். இந்த அடுத்தது 5வது ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப்பு சொன்னோம்ல, இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு 2 லைன்ஸில் ஒரு பேராகிராஃபாக எழுதிக்கணும். ஒரு டெஃபனிஷன் மாதிரி எழுதிக்கணும். 5வது ஸ்டெப். த லாஸ்ட் ஸ்டெப், இந்த எழுதின அந்த டெஃபனிஷனை மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு தடவை படிக்கணும் லவுடாக, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் படிக்கணும். இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களோட ஃபினான்சியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ப்ரூஸ் லீ. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட டைரியிலேருந்து ஒரு லெட்டர் எடுத்தாங்க. மை டெஃபினட் சீஃப் எய்ம் அப்படிங்கிற ஒரு லெட்டர். இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பை டெஃபினட் சீஃப் எய்ம் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் எழுதியிருந்தது பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில் இருக்கும். அதில் வந்து ஐ எம் ப்ரூஸ் லீ, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அவர் எழுதியிருப்பார். அதுக்கு ஈக்குவலாக நான் என்னோட எக்ஸைட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன். நான் வந்து உலகத்திலே ஒரு யூஎஸ்லேயே சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்தார். இன்ன வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இதுதான் நம்ம மைண்டோட பவர். இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணலாம். இந்த 6 ஸ்டெப்புக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 lakhs rupees earn பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் 1 இயரில். ஸோ அதுக்கு எனக்கு ஈக்குவலாக கொடுக்குறது என்கிட்ட என்ன இருக்குது, நான் ஒரு மெமரி கோச். என்னால் மெமரி ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன், கொடுக்க முடியும். நான் 10 லட்ச ரூபாய் இருக்குது என்கிட்ட கொடுக்கறதுக்கு மெமரி ட்ரைனிங் தான் இருக்குது என்கிட்ட. இதுக்கு என்ன என்னால் வந்து டேட்டு சொல்லிட்டேன், 1 இயர் அப்படிங்கிற டேட்டு சொல்லிட்டேன். 4th என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. என்னோட ஒரு கோர்ஸோட விலை 1000 rupees அப்படின்னா என்கிட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் 1 இயரில் கிளாஸ் எடுத்துட்டா என்னால் அந்த 10 லட்ச ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் அதோட பிளான். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது 2 lines எழுத போகிறேன். ஐ எம் தமிழ் செல்வன், ஐ எம் கோயிங் டு ட்ரெயின் 1000 people in 1 year அப்படிங்கிறத எழுதிட்டேன்னா என்னால் டெஃபினட்டாக இதை வந்து நான் ரெகுலராக நான் வந்து படிக்கணும், மார்னிங் அண்ட் ஈவினிங். இதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.